நல்ல 15 நிமிஷம் கொதிச்சிச்சு. செம்ம அரோமாவாக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே போடல. மிளகாத்தூளில் இருக்க மஞ்சள் தூள் தான். இப்போ இது மேலாக்க நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான வடகறி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். 2 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பை எடுத்து கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பை நல்லா கொரன்னு அரைச்சாச்சு. இதை இப்படி வடை போல் தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலரில் வறுக்கக்கூடாது. லைட்டாக அதோட மேலே இருக்கிறது நல்லா வெள்ளையாக தான் இருக்கணும். அப்போயே நம்ம எடுத்துடணும். அதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. வடைகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இவங்களை எடுத்துட்டு தண்ணியில் போட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிட்ட பிறகு சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசியெல்லாம் போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே மெலிசாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அவங்களையும் வதக்கிடலாம். பொடியாக கட் பண்ண பூண்டை சேர்த்து அவங்களையும் வதக்கிடலாம். பூண்டு எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெங்காயம் நிறையா சேர்க்கும்போது அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடகறிக்கு ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி அவங்களையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். நல்லா அது போல் கட்டிகள் இல்லாமல் நம்ம உதித்தாச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு உப்பு காரம் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம உதிர்த்து வச்சுருக்க அந்த வடைகளை போட்டுடலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாக தான் பண்ண போகிறேன். தோசைக்கு தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம். ஒரு திட்டமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா ஊற்றிட்டு கலந்து கொடுத்துடலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணியாக பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உப்பும் காரமும் நம்ம சேர்த்துக்கணும். எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/4 ஹவர் மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா 15 நிமிஷம் கொதிச்சிச்சு. செம்ம அரோமாவாக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே போடல. மிளகாத்தூளில் இருக்க மஞ்சள் தூள் தான். இப்போ இது மேலாக்க நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான வடகறி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.